ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் அர்ஜுனன் சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்தது அர்ஜுனனுக்கு. அதாவது முக்குணங்களையும் தாண்டிய ஒருத்தருடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்னு. அதுக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிச்சதா. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய உள் அடையாளங்கள் வெளி அடையாளங்கள் எல்லாம் சொல்லி முடித்து இப்படிப்பட்ட ஒருத்தரை முக்குணங்களை கடந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அடுத்த 26வது ஸ்லோகத்தில் இந்த முக்குணங்களை தாண்டறதுக்கு நம்மளுடைய முயற்சி மட்டும் போதாது, பகவானுடைய அருளும் தேவைன்னு அதையும் பகவானே சொல்கிறாரு. பார்க்கலாம். மாம்ச யோவ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. ஏதான் குணான் சமதீத்ய, இந்த முக்குணங்களையும் கடந்து இந்த முக்குணங்களையும் தாண்டி பிரம்ம பூயாய கல்பத்தே, பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம் அதனோட தன்மையே அடைவதற்கு தகுதியாக ஆகிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படின்றத தான் இன்னொரு பாதி ஸ்லோகம் மூலமாக சொல்ல போகிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். மாம் யஹ, என்ன யார் ஒருத்தர் அவ்யபிசாரேன, வேறு யாருக்கிட்டையும் போகாமல் என்கிட்ட மட்டுமே பக்தி இது பண்ணி ஏகாந்தமான பக்தி யோகேன ச சேவதே, பக்தி யோகத்தால் சேவிக்கிறாங்களோ அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்தி யோகேன ச சேவத்தே, அதாவது பக்தி யோகத்தாலும் சேவிக்கிறாங்களோ. அது என்ன பக்தி யோகத்தாலும் சேவிக்கிறாங்களோ, அப்போ அது மட்டும் போதாதா, அதை தவிர வேறு ஏதானு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்மயோகம் அல்லது ஞான யோகம் அப்படின்ற அந்த அங்கங்களோட கூடிய பக்தி யோகம் அப்படின்னு. ஏன்னா முதல்ல பக்தி பிறக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கணும் இல்லையா. எடுத்த உடனே பக்தி யோகம் பிறந்துடாது. அதுக்கு கர்மயோகமோ இல்லை ஞான யோகமோ செஞ்சு நம்ம மனசு சுத்தி அடைஞ்சு அதில் ஆத்மாவை பற்றின அறிவு ஏற்பட்டு அதுவே ஆத்ம சாட்சாத்காரமாக மாறி பிறகு பக்தி ஏற்பட்டு அந்த பக்தி மூலமாக வழிபடுறோம், பக்தியை வழியாக கொண்டு. அதுதான் பக்தி யோகம் அப்படின்னு. அப்போது பக்தி யோகேனச்ச செய்வத்தேன்னா பக்தி யோகத்தாலும், அதாவது கர்மயோகம் ஞான யோகத்தை அங்கங்களோட கூடிய அந்த பக்தி யோகத்தால் என்னை யார் சேவிக்கிறாங்களோ, வேறு யார்கிட்டமும் போகாமல் என்னை மட்டுமே சேவிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு என்ன ஆகுது, ஏதான் குணான் சமதீத்ய, இந்த முக்குணங்களையும் தாண்டி பிரம்ம பூயாய கல்பத்தே, இந்த பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்தினுடைய அந்த ஸ்வபாவம் அந்த தன்மையை அடைவதற்கான தகுதி உடையவனாக ஆகிறான் அப்படின்ற பகவான் சொல்கிறாரு. அப்போது இந்த பக்தி யோகினா அப்படின்னா இந்த பக்தி பிறப்பிக்கிறதுக்கு பகவான் தான் காரணமாக இருக்கார் இல்லையா. அதனால் அந்த பகவானுடைய அந்த அருள் தேவை. அது இல்லாமல் எதையுமே கடக்க முடியாது. அப்போ அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வபாவம்னா பிரம்மமாகவே மாறிடலாமான்னா கிடையாது. அது பிரம்மத்தினுடைய முக்கியமான அந்த ஒரு 8 கல்யாண குணங்கள் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பாவங்களே தீண்டாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, மூப்பு இருக்காது, அதாவது அந்த வயதாகிற தன்மை, மரணம் இல்லை, சோகம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எடுத்த காரியங்கள் எல்லாம் முடித்தல் அப்படி அந்த ஒரு ஆற்றல், ஆசைப்படும் கல்யாண குணங்கள் இருக்கை, ஆசைப்படுற அந்த கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு தன்மை, இந்த ஒரு 8 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை அடையலாம் அப்படின்ட்டு பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. அடுத்ததாக கடைசி ஸ்லோகத்தை பகவான் எப்படி சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தைன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.